2026-2027 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீது பொது விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த சட்டமன்றம் எத்தனையோ வித்தியாசமான சூழல்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கும் சூழல் என்பது வித்தியாசத்திலேயே வித்தியாசமானது. செய்வதை மட்டும்தான் சொல்வோம் என்று ஆணித்தரமாக அள்ளித்தெளித்த வாக்குறுதிகளை தாங்களும் மறந்து, அதிலும் பெயர் மாற்ற பட்டியல் போல் வெளியான இந்த நிதிநிலை அறிக்கை தேர்தலின் போது சொன்ன கஜானா காலி என்ற பிரச்சாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டது. இப்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையோ ஏமாற்றத்தின் வடிவமாக இருக்கிறது. திருப்புகின்ற பக்கமெல்லாம் நம்முடைய திராவிடல் மாடல் அரசின் சாதனை திட்டங்கள் தான் ஜொலித்து கொண்டிருக்கிறது. மக்கள் மனதில் நிலை கொண்டுள்ள எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கிய திட்டங்களே புது உருகொண்டு நிற்கின்றன. இதில் புதிய அரசின் திட்டங்களை தேடுகிறேன் தேடிக்கொண்டே இருக்கிறேன். தேடுவது எனக்காக அல்ல, மக்களுக்காக. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்களின் வாழ்வாதாரத்திற்கும் சுயமரியாதைக்கும் துணை நின்ற திட்டம். 1000 கைகள் நீட்டி ஆதவனை மறைக்கலாம் என்று கனவு காண்பது போல அத்திட்டம் பெயர் மாற்றம் கண்டிருக்கிறது. ஆனால் ஆளுகின்ற அரசு தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி உரிமை தொகை உயரவில்லை. இனிப்பூட்டும் இன்பச் செய்திகள் வரும், ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் வரும் என்று நம்பிய மகளிர் அது குறித்த அறிவிப்பு கூட வரவில்லை என்று பாவம் ஏமாந்து நிற்கிறார்கள். நாடையே திரும்பி பார்த்து பல்வேறு மாநிலங்களும் கை கொண்ட திட்டம் விடியல் பயணம். இதனை விரிவுபடுத்தி அனைத்து அரசு பேருந்துகளிலும் மாநிலம் முழுவதும் எங்கு வேணாலும் பயணிக்கலாம் என்ற நிலையை ஏற்படுத்தி சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் என மகளிர் நம்பினர். ஆனால் அதிலும் ஏமாற்றம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான். எதிர்பார்த்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளதோ பெருத்த ஏமாற்றம்தான். ஒரு அரசு தேர்தல் நேரத்தில் அறிவிக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் 5 ஆண்டு இறுதி வரையிலும் அதற்காக என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் சொல்வதைப் போல 3 மாத காலத்தில் ஒரு சரித்திரம் படைக்க இயலாது. நீங்கள் அப்படி சரித்திரம் படைத்தால் நீங்கள் சொல்லுங்கள். அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நன்றாகவே தெரியும் அனைவருக்கும். தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாசகங்களை, வாக்குறுதிகளை இந்த அரசு பொறுப்பேற்றிருக்கின்ற புதிய அரசு, முதல் முறையாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு தங்களது தேர்தல் அறிக்கையினை தங்களுடைய முன்னோடி திட்டமாக இந்த சட்டமன்றத்தில் கூட அறிவித்திருக்கலாம். அதை கூட அறிவிக்கவில்லை என்பதுதான் எங்களின் வாதமாக இருக்கிறது. தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழற்படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. புரட்சி தலைவர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். 3 முதலில் முதலமைச்சராக இருந்தவர் அம்மா காலத்தில். இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன்,
புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் எடுத்த திட்டங்கள் என்ன, அவர்கள் அரசியல் ரீதியாக சொன்ன வார்த்தைகள் என்ன? மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் பேசுகிறார். நல்ல நயமான நல்ல கருத்துக்களை நகைச்சுவையாக எல்லா ரெண்டு பக்கமும் பரிமாறிக்கொண்டீர்கள். இந்த பிரச்சனையை இதோடு விட்டுவிட்டு அவரை நான் பேச அனுமதிக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். என்னோடு நீங்களும் உங்களோடு நானும் பயணித்திருக்கின்றோம். நான் எப்படிப்பட்டவன் என்று உங்களுக்கு 100% நன்றாகவே தெரியும். எனது உறுதிப்பாடு உங்களுக்கு நன்றாக தெரியும். எந்த நிலையும் நான் மாற மாட்டேன். என்னுடைய நிலை திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். நன்றாக தெரிந்து கொள்கிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்களிருந்து இன்று வரை இந்த மன்றத்தில் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த மன்றத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியாக இன்றைக்கு வீட்டிருக்கின்ற கடந்த 5 ஆண்டு காலம் தமிழகத்தின் உரிமைகளை என்னாலும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற ஆட்சியிலும் கட்சியும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்வதற்காகத்தான் என்னுடைய இந்த இதயத்தில் இருக்கின்ற பாயிண்டில் இந்த படத்தை வைத்திருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த போராட்டம் சட்ட போராட்டம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே பாருங்க, நானே இன்னே பாருங்க. மாணவ உறுப்பினர் என்ன பர்சனலாக உள்ள வேண்டாம், தயவுசெய்து என்னை பார்த்து கருத்துக்கள் மட்டும் நீங்கள் சொல்லுங்க. நான் அலோவ் பண்ணுறோம்ல. அமைச்சர்கள் படத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்பதெல்லாம் தவறு இல்லை. நீங்கள் இல்லை அது இன்றைக்கு நான் அதை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு நீங்களும் சொன்னீர்கள், அவர்களும் சொன்னார்கள். அதோடு அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. உட்காருங்க. ஆமாம், என்னை பொறுத்தவரையிலும் உங்கள் படத்தை பற்றி நான் பேசவில்லை. நீங்கள் பேசியிருப்பதுதான் கொச்சையாக இருக்கிறது. நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படத்தை வைத்துக்கொண்டு ஏமாற்றாதீர்கள் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இல்லை வேடிக்கையாக இருக்குது. இல்லை நீங்கள் கேட்கணும், இருங்க. இல்லை அதை சொல்ல எப்படி இருக்க முடியும்? நான் எங்கே ஏமாத்துறேன், அப்புறம் அவர் ஏமாத்துறேன் நடத்துமா? மாண்பு அவை முன்னோர் பர்சனலாக விட்டுருங்க. ஆமாம், இல்லை இருங்க. பாருங்க, இரு பக்கம் சொல்லப்பட்ட கருத்துக்களை நகைச்சுவையாகவும் நயமான கருத்துக்களாகவும் அவை எடுத்து அதோட விட்டுருங்க. அது போதும், அது கூட போதும். அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிதி பகிர்வு என்பது நமது நாட்டின் உரிமை, நமது தமிழ்நாட்டின் உரிமை. நமது மக்கள் கட்டும் வரிப்பணத்திற்கான உரிய பங்கைத்தான் நாம் தொடர்ந்து கேட்கின்றோம். நிதி பகிர்வும் அதிகார பகிர்வும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து முன்வைத்து வரும் உயிர்கொள்கைகள். அதைத்தான் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற 50 முழக்கங்களில் ஒன்றாக நமக்கு படித்து தந்தார் கலைஞர் அவர்கள். இந்த கொள்கையை பேரறிஞர் அண்ணா நம்முள் விதைத்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் ஆழமாக வளர்த்தார். திராவிட நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதற்காக சமரசமின்றி தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார். மாநிலத்திற்குரிய நிதி பகிர்வு கிடைக்க வேண்டும் என்று எங்களது தலைவர் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் இந்த நிதி பகிர்வு போதுமானதாக இல்லை என்ற உண்மையை கூட இந்த அரசின் நிதிநிலை அறிக்கையில் சுட்டிக்காட்டவில்லை. அறிவிப்புகள் அதிகம், ஆனால் செயலாக்கத்திற்கான முதலீடு குறைவு என்பதே இந்த நிதிநிலை அறிக்கையுடைய உண்மை முகம். ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால், திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவாக்கிய வலுவான நிதி அடித்தளத்தின் மீது நிற்கும் இந்த அரசு தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான புதிய நிதி அடித்தளத்தை அமைப்பதற்கும் தவறியுள்ளது. நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்வதற்கு தகுதியுள்ள பேரவைத் தலைவர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த விதிகளின் நான் இதை சொல்வதற்கு காரணம், நீங்களும் நாங்களும் ஒன்றாக பயணித்திருக்கிறோம் என்பதை நான் அறிவேன். உங்களுடைய உண்மைத்தன்மையையும் நான் அறிவேன். நீங்கள் மனசாட்சிப்பட செயல்படுங்கள் என்பதையும் நான் அறிவேன் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சுகுமார். முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம் ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாமல் நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக. வெயிட் 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 உட்கார. இல்லை, கன்னி பேச்சாக இருந்தால் அது கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். இந்த லைவுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று
டெக்ஸ்டை படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்பொழுது பத்திரிகை நண்பர்கள் அதை வெளியிட மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவில் போகுது எல்லாமே. உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால்தான் இதற்கு ஒரு முடிவு வரும் மொழியை நீங்கள் பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாற்றிக்கணும். நான் உங்களை ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்பப்பொழுது முடிவெடுத்துறது தான் சரியாக இருக்க மொழி. அது பின்னால் இருந்தாக்கா அது சரியாக வராது. இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பேச வந்த உறுப்பினர் இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக இருந்தாலும் சரி, கண்ணியத்தோடையும் சட்டப்பேரவையில் என்னென்ன வார்த்தைகளை நான் பிரயோகிக்கணும், இந்த வார்த்தைகள் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வார்த்தை பிரவார்த்தை மற்றவர்களை புண்படுத்தாமல், என்று அவர்கள் சொன்னபடி இது லைவாக உலகம் முழுவதும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கு. யார் எப்படி என்று நன்கு அறிந்து கொள்ள மக்களும் விரும்புகிறார்கள். அந்த வகையில் அனைத்து உறுப்பினர்களும் அந்த கண்ணியத்தை கடைபிடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று என்னுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும்போது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியலை, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் வழக்குகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்குறியான்னு கேட்டார்ன்றதுக்கோசம்தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய, நான் வேறு எந்த அர்த்தத்துலேயும் நாங்கள் எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. அவர் முதல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய தலைவர் பேசுவார்னு நினச்சிருந்தாங்க. இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. ஏதாவது தொகுதியில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை ஏன் உடனே செய்யலைன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்கள் முதல்வர் என்பதை தெரிவிச்சு. பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதே எண்ணத்தோடு தான் பேசினார். அவர் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர், வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தவர். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தினசரி பேப்பரில் பார்த்து, செய்திகளில் பார்த்து, அந்த துறை சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கிறதா, அதை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள் என்றது தான், அந்த எண்ணத்தில் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பேசினார். அமைச்சர் பேசும்போது சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா திட்டங்களும் இருக்கிறார். அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் மக்கள் மனதில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர்கள் கடந்த ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது யார் கூட சுற்றிக்கிட்டு இருந்தார் என்பது உலகத்துக்கு தெரியும். எங்களுடைய ஊரக தொழில்துறை அமைச்சர் ஐபி குடன் அவர் கூட இருந்தார், பழகினார் என்றார். கிட்டத்தட்ட இப்போ யார் மனதிலே இல்லைங்கிறார். 1,31,00,000 பெண்களுடைய மனதிலே அவர் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். கருத்து சொல்லுகிற போது ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நீங்கள் முடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் சொல்லுகிற போது மிகப்பெரிய திராவிட பாரம்பரியத்து குடும்பத்திலிருந்து வழித்தோன்றலாக இருக்கின்றீர்கள். அந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வகையில் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, இப்போ ஒருத்தர் அங்கே பின்னாலன்னு சொன்னாங்க, நீ எங்கே பின்னாடி முன்னாடிலாம் வேண்டாம், என்னை பார்த்து எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உறுப்பினர் அவர்கள் சொன்னார், கடந்த கால ஆட்சியினுடைய முதல்வர் மக்கள் மனதிலே இல்லை என்றெல்லாம் சொன்னார். நீங்கள் வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களோட அதிகமாக வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கே தவிர உங்களதோடு அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்கள் வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் அதிமுக நான் 79 72 இடங்கள் இருக்கிறது. அவை முன்னவர் அவை 72 இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன். நீங்கள் வாங்கிய வாக்குகள் 108 இடம், 35% அங்கே வாங்கியிருக்கிறது கூட வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. எங்ககிட்ட இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே தவிர எங்கள் தலைவர் எப்போதும் மனதில் இருக்கிறவர், எப்போதும் மக்கள் இருக்கிறவர். நீங்களே சொன்னீங்க, ஐயா தந்தை பெரியார் அதற்கு பிறகு தொடர்ந்து திராவிட இயக்க கொள்கையில் இருந்து தான் வந்தவன் என்று. எனவே மக்கள் மனதில் இருக்கிற காரணத்தால் தான், நீங்களும் அதில் இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு கூட நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்க முடியும். 108 பெரிதா எங்களது பெரிதா என்று கேட்டார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. 97 பேர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி நடத்தியவர் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. டாக்டர் சௌமி அன்புமணி அவர்கள், நாங்கள் தமிழகமே எதிர்பார்த்த அந்த தமிழக விவசாயிகளின் கூட்டுறவு கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அந்த அறிவிப்பு வராமல் இருந்தது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. எங்களுக்கு அது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம்.
தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ஒரு 8 கோடி பேர் இருக்கும். அதில் தமிழ்நாட்டில் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஒரு 5 கோடி பேராவது இருப்பாங்க. அப்போ நிதிநிலை அறிக்கையில் 4,72,580 கோடியை நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார். ஆனால் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் வேளாண் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் 14,000 கோடி தானா? 5 கோடி பேருக்கு வெறும் 14,000 கோடி தான் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்களா? நீங்கள் 22 டிபார்ட்மெண்ட், கால்நடை, பால்வளம், வனத்துறை, கூட்டுறவு, பட்டு, கைத்தறி, இப்படின்னு வணிக வரி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து 22 டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சேர்த்து தான் 58,000 கோடி இந்த நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறீர்கள். ஆனால் வேளாண் துறைக்கு வெறும் 14,000 கோடி தான். இது ரொம்ப 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 கம்மி. அப்போ பெண்கள் வந்து பட்ஜெட் போடும்பொழுது குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடாமல் இருந்துருவாங்களா? சாப்பாடு போட்டு தான் ஆகணும். அப்போ அந்த சாப்பாடு போடுற அந்த விவசாயிக்கு பட்ஜெட் ஏன் இவ்வளோ கம்மியாக போட்டீங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி, வேறு எதுவும் இல்லை. கோஃபி அன்னன் என்ற யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் இவர்கள் வாங்கிய விருதை மருத்துவர் அன்புமணி இந்தியாவில் வாங்கியிருக்கிறாரு. ரோட்டரி இன்டர்நேஷ்னல் அவார்ட் ஃபார் போலியோ எராடிகேஷனுக்காக, போலியோ ஒழிப்பதற்காக இந்த சாதனைகள் எல்லாம் அவர் செய்ததற்காக அந்த இன்டர்நேஷ்னல் விருதை அவருக்கு டெல்லியில் வந்து கொடுக்குறாங்க. இத்தனை அவார்ட்களையும் அவர் வாங்கியிருக்காரு. ஆனால் அங்கே டெல்லியில் தான் தெரியும், அது இன்டர்நேஷ்னலில் தான் அவரை பற்றி தெரியும். இங்கே யாரும் அவருடைய சர்வீஸில் கண்டுக்கவே இல்லை, அதை பற்றி அவர் பெருசாக எடுத்துக்கிட்டதும் இல்லை. எல்லாருக்கும் அவர்களுடைய தலைவர்களை பற்றி ஒரு நாலு நல்ல வார்த்தை நிறைய சொல்லியிருக்கீங்க. என்னுடைய மதிப்புக்குரிய அன்புமணி அவர்களை பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. அடுத்து நீங்கள் நன்றி, அவைக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி நன்றி. மிக விரைவில் நீங்கள் கேட்ட அனைத்து திட்டங்களையும் தருமபுரி மாவட்டத்துக்கு செய்து தரப்படும் என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அரசின் தனி தீர்மானங்கள் மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட விரிவான ஆய்வுகளும் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் கிடைத்த நேரடி அனுபவமும் தெளிவாக காட்டுவது என்னவென்றால், நீட் தேர்வு சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு பதிலாக அவற்றை மேலும் அதிகரித்துள்ளது. சமூக நீதியை பாதிக்கும், சம வாய்ப்பை குறைக்கும், மாநிலங்களின் தனித்துவத்தை புறக்கணிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் எந்த ஒரு தேர்வையும் ஏற்க முடியாது என்பதே இந்த அரசின் நிலைப்பாடாகும். இந்த சட்டமன்றம் ஏற்கனவே பலமுறை நீட் விலக்கு கோரி தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது. மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடர்பாக மாநிலத்திற்கு விலக்கு வழங்க சட்ட முன்வடிவையும் நிறைவேற்றி அனுப்பியுள்ளது. அவை அனைத்தும் தமிழ்நாட்டு மக்களின் ஜனநாயக விருப்பத்தை பிரதிபலிப்பவை. இந்த பேரவையின் ஒருமித்த குரலை ஒன்றிய அரசு மதிக்க வேண்டும். மாநிலங்களின் உரிமையை மதிப்பதே கூட்டாட்சியின் அடிப்படை. தமிழ்நாட்டின் சமூக நீதி மரபையும் கல்வி முன்னேற்றத்தையும் மருத்துவ சேவை மாதிரியையும் பாதுகாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். நீட் தேர்விலிருந்து மாநிலத்திற்கு விலக்கு அளிக்கும் வகையில் தமிழ்நாடு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் முன்வடிவை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை 2021 ஒருமனதாக நிறைவேற்றி இருந்தும் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களால் அச்சட்டம் முன்வடிவிற்கு ஏற்பிசைவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நீட் நுழைவு தேர்வு முறையை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு பொது தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநில அரசே மருத்துவ மாணவ சேர்க்கை நடத்தி கொள்ள வழிவகை செய்ய வேண்டும். நீட் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கல்வி என்ற பொருண்மையை பொது பட்டியலில் இருந்து மானிய பட்டியலுக்கு மீண்டும் மாற்றுவதுதான். எனவே இத்தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யும் வகையில் 2019ஆம் ஆண்டு தேசிய மருத்துவ ஆவணச் சட்டம், 2020ஆம் ஆண்டு இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம், 2020ஆம் ஆண்டு ஹோமியோபதிக்கான தேசிய ஆணைய சட்டம் மற்றும் தொடர்புடைய பிற மைய சட்டங்களில் தேவையான திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இதன் மூலம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள இயலும் என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். மாண்பு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள். இது எங்களுக்கு உடன்படாது என்றதனால் இதை நான் இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு நடத்துகின்றேன். திரு டி ராமச்சந்திரன் அவர்கள். அதாவது நீட் மட்டுமல்ல, எந்த உயர் படிப்புக்கும்
நுழைவுத் தேர்வு நீட்டாக இருக்கட்டும், கியூட்டாக இருக்கட்டும், நெஸ்டாக இருக்கட்டும் வேண்டாம் என்பதால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு. திரு ஆர் செல்லசுவாமி அவர்கள். இந்த தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆதரிக்கிறேன். சௌமியா அன்புமணி அவர்கள். இனிமேல் ஒரு குழந்தை உயிர் கூட போகக்கூடாது. அதனால இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. நாம் எக்ஸம்ஷனும் வாங்கணும், சட்ட மசோதாவை சட்டமாக்க நாம் அனைவரும் ஒன்றாக பாடுபடும் என்று கூறிக்கொண்டு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்த இந்த நீட் தேர்வுக்கு எதிரான அந்த தீர்மானத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானத்தினை, அரசின் தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் திரு OS மணியன் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானத்தை ஆதரிக்கிறது. டாக்டர் வி முத்துராஜா அவர்கள். நீட் விலக்கு கேட்டு பைக் பேரணி, நீட் விலக்கு கோரி கையெழுத்து இயக்கம், நீட் ஒழிப்பு கருத்தரங்கம் எல்லாம் எங்க எதிர்க்கட்சி தலைவர்களின் முன்னெடுப்புல கலைஞர் இணைய சார்பு நடத்தப்பட்டது. இப்படி நீட்டுக்காக தொடர்ச்சியா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பேசின நம்முடைய மாண்புமிகு CM சார் அவர்கள் நீட் மட்டும்தான் உலகமா, வேற படிப்பே இல்லையான்னு கேட்டாரு. அதையே நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர்களும் சமீபத்தில் ரிப்பீட் பண்ணாங்க. இது கூட பரவாயில்ல, மின்சாரத்துறை அமைச்சர்கள் ஒருபடி மேல போய் ஒரு விஷயத்தை சொன்னாரு. பிளம்பர், கார்பெண்டருக்கெல்லாம் நிறைய தேவை இருக்கு, அந்த தொழிலெல்லாம் கத்துக்கலாமேன்னு சொன்னாரு. அவர் ஏற்கனவே இருந்த RSS கொள்கை பாணியில குலக்கல்விக்கு ஆதரவா பேசியிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தேர்தலுக்கு முன்பே ஏன் அரசியல் வருவதற்கு முன்பே தங்கை அனிதாவுடைய மரணத்தில் பங்கேற்றவர். அதிலேயே அவருடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய தேவைகள் எல்லாம் கூட அதில் கலந்து கொண்டு பூர்த்தி செய்தார் என்பதை நான் பதிவு செய்கிறேன். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இந்த நீட் தேர்வு இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அது அலோவ் பண்ணலை. தமிழ்நாட்டுக்கென்று விதிவிலக்கு வாங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்த பதிவு இருக்கு. அப்பொழுது நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் என்பது அவர் சாதாரண ராஜாங்க துணை மந்திரியாகத்தான் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டு தேர்வை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு சொல்கிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் அவர்கள். எனவே அவர் தான் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார் ஒழிய, ஏன்னா காங்கிரஸ் அமைச்சர் அவருக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நாங்கள் இணை அமைச்சர்லாம் எப்பவுமே நாடாளுமன்றத்தில் எல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. நாங்கள் இருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் கேபினெட்டில் நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த நீட்டு தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் சொன்ன கருத்தையும் அந்த கேபினெட்டில் சொல்லப்பட்டது மட்டுமல்ல, அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கடிதமே எழுதினார். என்ன எழுதினார்னா, தமிழ்நாட்டுக்கு நீட்டு ஒத்து வராது, நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்த மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அவரும் உத்தரவாதம் கொடுத்தாங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், ஏற்றுக்கொள்ளுகிற மாநிலத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அதனால தான் தடை இருந்தது. அவர் இருக்கும்போது தடை இருந்தது. அதற்கு பின்னால் ஆண்ட அம்மையார் அவர் காலத்திலும் நீட்டு தேர்வுங்க நுழையல. அதுதான் வரலாறு. அதனை ஒட்டித்தான் இப்போதும் ஆதரிக்கின்றீர்கள். மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இந்த அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டின் கடன் சுமை 13,18,000 கோடியாக உயர்ந்துவிட்டது என்றும், வருவாய் பற்றாக்குறை வரலாறு காணாத அளவு 78,324 கோடியாக உயர்ந்து விட்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வெள்ளை அறிக்கையில் மாநில வரி வருவாயில் கணிசமாக கசிவுகள் மற்றும் இழப்புகள் உள்ளது என்றும், அதை சரி செய்து வருவாயை உயர்த்துவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வருவாய் செலவை கட்டுப்படுத்த சிறந்த மேலாண்மை மூலம் செலவை கட்டுப்படுத்துவோம் என்றும், பொதுத்துறை நிறுவனங்களில் சீரமைப்பு செய்ய உதவுவதாகவும் கூறியுள்ளீர்கள். ஆனால் 2026-27 திருத்த வரவு செலவு திட்ட அறிக்கையை பார்க்கும்போது நீங்கள் கூறிய எதையும் செய்ய முயற்சிக்கவில்லை என்பது தெளிவாகிறது. குறிப்பாக நிதி மேலாண்மை பாதையை சரிபடுத்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனால் இன்று 3 மாதத்திலே 20,000 கோடி நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதத்திலே 20,000 கோடிக்கு மேல் கடன் பெறப்பட்டு அதில் 17,000 கோடி வருவாய் செலவினத்திற்கு மட்டுமே செலவு செய்தீர்கள். இதே நிலை தொடர்ந்தால்
கடந்த 5 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி நீடித்தால் 10 லட்சம் கோடி கடலிலிருந்து 20 லட்சம் கோடியாக உயர்த்தி விடுகிறீர்கள் என்பது சந்தேகமில்லை. இந்த நிதிநிலை அறிக்கையில் எந்த புதிய திட்டங்களோ அறிவிக்கப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் பெயரை மாற்றி வெற்றி வெற்றி என சேர்த்துள்ளீர்கள். இதனால் மக்களுக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. மக்களுக்கு எந்த வெற்றியும் கிடைக்கப் போவதும் இல்லை. அரசுகள் மாறும்போது அவர்கள் அறிவையும் அனுபவத்தையும் வைத்து மக்களுக்கான புதிய திட்டங்களை தீட்டி அவள் விரும்பும் பெயரை வைத்துக் கொள்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒரு அரசு கொண்டு வந்து அந்த திட்டத்திற்கு புதிதாக அரசு வந்த பிறகு அந்த பெயரை மாற்றி அறிவிப்பதில் மக்களுக்கு குழப்பம்தான் ஏற்படும். அதாவது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்பொழுது இருந்த முதலமைச்சரை பார்த்து மத்திய அரசுக்கு பல்வேறு பிரச்சனைகள் கொடுத்து திட்டங்கள் குறித்தும் கழுதில் எழுதினால் போதுமா என்று கேட்குறீங்க. அதே பாணி தான் இப்பொழுதும் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கிறது. ஆகவே கடிதம் எழுதினால் மட்டும் மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கொடுத்துடாது, அதற்குண்டான தீர்வை காண்பதற்கான முயற்சியும் எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்னொன்று, பேசாமலே செயல்படுவது என்பது வரவேற்கத்தக்கதான். சில நேரத்தில் பேசினா தான் தீர்வு கிடைக்கும். இனிமேல் பேசி தீர்வு காணுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இன்றைக்காக அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2012 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 16,500 புதிய பேருந்துகள் வாங்கி நாங்கள் இயக்கணும். ஆனால் இன்றைக்கு நிலை, இன்றைக்கு பல பேருந்துகள் டயர் கலன்று போகும் பண்டிலும் இடையிடையே பழுதாண்டு நிற்கின்றது மற்றும் மழைக்காலத்தில் ஒழுகின்ற பேருந்து தான் அதிகமாக இருக்குது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே முதல்ல சொன்னதே குக்கிராமங்கள் நகரத்தோடு இணைக்க வேண்டும். அதே மாதிரி நான் பயணம் செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருந்துகளும் ஏசி பேருந்துகளாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த சாதா பேருந்திலே ஒரு பயணம் செய்த முதலமைச்சர் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்குது, நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா அவர் புதிதாக போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, நான்லாம் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். அதில் நிதி ஆதாரம் தேவை. நிதி ஆதாரம் இருந்தால் தான் ஏசி பஸ்ஸாக அமைக்க முடியும். இன்றைக்கு அரசின் நிர்வாக சுமார் 20,000 பேருந்துகள் இன்றைய தினம் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த 20,000 பேருந்துகளை நீங்கள் ஏசி பேருந்து மாற்றி அமைப்பது 100% இயலாத காரியம் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். அதற்கான சாத்தியக்கூறுகள் அத்தனையும் இந்த ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்படும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கண்டிப்பாக படிப்படியாக மாற்றி தரப்படும் என்பதை இங்கு அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் வாயிலாக. ஏசி பஸ் தேவையில்லை, சாதாரண பஸ் மாற்றி கொடுத்தாவே மக்கள் பாராட்டுவாங்க. ஆனால் நீங்கள் வெறும் 1000 பேரும் தான் முதல் வருஷம் சொல்லிக்கிறீங்க. இந்த ஆண்டு முடிஞ்சு போச்சு, இன்னும் 4 ஆண்டு தான் இருக்குது. 4 ஆண்டுகள் எத்தனை 1000 பேருந்து வாங்க போறீங்க? இது இயலாத காரியம். மாண்பு உறுப்பினர் நான் சொல்ல முடிய வரை விடுங்க, உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. அக்ரி, உட்காருங்க. நான் பேசுறேன் நெருங்க. அவை முன்னவர் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், நீங்க என்ன பார்த்து பேசுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. மாண்புமிகு உட்காருங்க 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 உட்காருங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியா உட்காருங்க 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 சார். பின்ன இதுல பேசுறதா? அப்போ உட்காருங்க உட்காருங்க சார். நான் விளக்கம் சொல்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தங்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது மாற்றுக்கு வேறு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அந்த கருத்தை ஒட்டி மீண்டும் குதிரை என்ற வார்த்தையை சொன்னால் 2 பேர் இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து கொள்வது கேட்ப என்ன தவறும் கிடையாது. உட்காருங்க. எதிர்கட்சி கொறடா பேசுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய உறுப்பினர் என்ன சொன்னார்னா, இந்த கழுதை குதிரை என்ற பெயரில் ஏற்கனவே வழக்கு மன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது ஒன்றும் தவறான என்று அவர் சொன்னார். அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக அவருக்கு நீங்கள் ரூலிங் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அதை சொல்லான்னு சொல்லலாம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கொண்டுன்னு ஒன்று சொன்னீங்க பாருங்கள், அது மாதிரி இல்லை, அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இல்லை நான் சொல்ல விரும்பியதும் நான் சொல்ல வந்ததும் குதிரை என்று சொன்ன உடனே 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து நான் சொன்னேன். பேரவைத் தலைவர், உங்களுடைய பேச்சுக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை. அது செய்யவும் மாட்டோம். இல்லை உள்நோக்கம் இல்லை இல்லை அது செய்யவும் மாட்டோம் நாங்கள். ஆனால் என்னன்னா, நாங்கள் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்தஸ்தெல்லாம் கொடுத்து எங்களுக்கு எதிர்க்கட்சி என்று வைத்திருக்கிறீர்கள்.
உங்களுடைய பேச்சை முழுமையாக நடுநிலையாக நீங்கள் நடத்தி கொண்டிருப்பது தான் எங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை. அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு நிலையாற்றல் எப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அது அப்படியல்ல. நாங்கள் வேறு கட்சி, அவங்க வேறு கட்சி, அவங்க ஆண்ட கட்சி, நாங்களும் ஆண்ட கட்சி. அடுத்த முறை ஆடலான்னு நாங்கள்லாம் திட்டம் போட்டிருக்கிற கட்சி எங்கள் கட்சி. அடுத்த முறை நாங்கள் தான் ஆளணுன்ற திட்டம் போட்டு கொண்டிருக்கிற கட்சி. இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பதற்குத்தான் வேண்டிய முயற்சி செய்யணும் மொழிய அந்த குற்றச்சாட்டு நாங்கள் இல்லை. அது மாதிரி நாங்களும் ஒன்றா இல்லை. ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு அந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எவ்வளோ கடுமையான உழைப்பார்கள் சிந்தித்து பார்க்கணும். இங்கே வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏவுக்கும் தான் பொருந்தும். இதே எங்கள் எம்எல்ஏ மட்டும் பொருந்தும்னு நினைக்காதீங்க, அனைவருக்கும் பொருந்தும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் வராமல் ரத்தத்தை விரைவாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியில் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டும். நீங்கள் முதல் எம்எல்ஏ ஆகிருக்கிறீங்க, நான் 6 முறை எம்எல்ஏ ஆகியிருக்கிறேன், புரியுதுங்களா, ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கிறேன். ஆக சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் என்ற அடிப்படையில் எங்களுடைய கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டு தலைமை அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புக்கு இணங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும் உழைத்து தான் இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால தான் அந்த கருத்தை சொல்ல வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அதோட நாங்களுடைய சொன்ன கருத்து உண்மையிலேயே உண்மையை காயப்படுத்தி இருக்குது. 2 பேரும் ஒன்னா சேரல, இல்லை நீங்க இருந்த காலத்திலையும் ஒன்னா சேரல, நாங்க இருக்கிற காலத்திலையும் ஒன்னா சேரல என்பதையும் ஒரு விளக்கம் மட்டும் நான் சொல்லிடுறேன். குதிரை பேரம் என்று உங்கள் தரப்பில் சொல்லப்பட்டவுடன் குதிரையும் அல்ல கழுதையும் அல்ல சொல்லி முடித்த பிறகு அவர் அதை ஒட்டி பேசியதால் இந்த கருத்தில் 2 பேரும் உடன்படி என்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேனே தவிர நீ அது வேறு அர்த்தத்தில் நீங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசு சமைத்துள்ள நிதிநிலை அறிக்கையில் ஏற்றம் இல்லை, அகத்தலும் இல்லை, காத்தலும் இல்லை, மாற்றம் வரும் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு இந்த அரசு நிதிநிலை அறிக்கை என்ற பெயரில் போகாத ஊருக்கு வழிகாட்டி விட்டதே என்ற வருத்தத்திலும் ஏமாற்றத்திலும் உள்ளர் என்ற உண்மையை கூறி அமைகின்றேன். நீங்கள் செயல்படுத்த போவது ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற விபிஜி ராம்ஜி திட்டமா அல்லது தாவேக அரசு ஊரக பகுதியில் உள்ள மக்களுக்காக கொண்டு வந்திருக்கின்ற புதிய திட்டமா? ஏன் இந்த வினாவை எழுப்புகிறேன் என்றால், ஏற்கனவே இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் எந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அந்த உரிமை அந்த கிராம ஊராட்சிகளுக்கு இருந்தது. ஆனால் இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தில் ஒன்றிய அரசு தான் எந்த பணிகள் என்பதை தீர்மானிக்கும். எனவே இதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிய அரசுலாம் இங்கே தீர்மானிக்கலாம் முடியாது. தமிழ்நாட்டில் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படும். அவங்க அந்த திட்டத்தை அதை ஒரு சட்டமாக போட்டுட்டாங்க. அதனால் நமக்கு அந்த 60-40% போது உடனடியாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உடனடியாக அதுக்கு பணம் ஒதுக்கீடு செய்துட்டார். அதனால் கண்டிப்பாக திட்டங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தப்படும். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.